எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது கொள்ளு துவையல். கொள்ளு எடுத்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். வறுத்து அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். அடுத்தது கொஞ்சமாக சீரகம் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கணும். அதையும் எடுத்து அந்த கொள்ளோடையே வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த துவையலுக்கு தேவையான அளவு பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு, கட்டி பெருங்காயம் கொஞ்சம், எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு தேவைப்பட்டால் தேங்காய் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நமக்கு ஏற்ற போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இட்லி, தோசைக்கு, சாதம், கஞ்சி, சுட சாதம் வச்சு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். கஞ்சி குடிக்கக்குள்ளே வச்சுக்கலாம். வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸுக்கு கூட எடுத்துக்கக்குள்ளே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பார்லி கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் பார்லி எடுத்து வெறும் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்து எடுத்ததை மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கணும். மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு ரவா பதத்துக்கு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அப்போ தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் பார்லி எடுத்துருக்கேன். ஒரு 10 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 6-7 விசில் குக்கரில் விட்டுருங்க. விசில் விட்டு எடுத்தோடனே மிளகு ஜீரகம் நுணுக்கி போட்டுக்கலாம். அதில் மிளகு ஜீரகம் நுணுக்கி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. தண்ணியாக குடிக்கிறதுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இல்லை இப்படியே பொங்கல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் திக்னஸாக, அந்த மாதிரி எடுத்துக்கிறதா இருந்தாலும் ஸ்பூன் போட்டு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பார்லி கஞ்சும் கொள்ளு துவையலும் நல்ல காம்பினேஷன், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.